வர வாய் அதிகமா உள்டா வச்சுக்க அப்படியே அடுத்தது யாரு குழந்தை மேட்சில் கொடுக்குது பொங்கலா தெரியும் சரி அப்பா நாட்டியம் என்ன ஆகட்டும் ஆகலன்னா என்ன பண்ணுவேன் அடி நம்சர் எடுத்த கம்சலா விட்டு பொண்ண உன் நாட்டியத்தை பார்க்க கோடான கோடி மக்கள் ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க காற்றத்தை அப்படியே படுத்து ஒரு கபடி கிளம்பணும். அவர் யாரு? அவரு தாத்தாடா தாத்தாடா அவரா? ஆமா, அம்மா தாத்தா வேலைய பார்த்தா தான் தெரியும். நாங்க எப்படி ஆடுறோமோ அது நீ ஆடு கூட எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி. ஆமாடா, அதே மாதிரி பண்ணணும். நீங்க பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும். பண்ணவே பண்ணணும்.
எப்படி இருந்தது? ஆவணவாடி சப்ராய் வலிக்கலையா அப்ப கூட வலிக்கலையா அப்படித்தான் தடவை வேண்டும். என்ன இல்லைங்க என்ன இல்ல அமைச்சர்களே நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி நடக்கிறது. கொலை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து. நீதி தவறாது. இந்த ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பா, அதற்காக நீதி கேட்டு வந்திருக்கிறாயா? நீதிக்காக நீதி நீதியாவது உங்க அம்மா தெரியல. எங்க பார்த்த பார்த்திருக்கிறது? என்ன கேசா இருக்கா? அம்மால வைக்க போற கேஸ். இந்த பொண்ணு எனக்கு தெரியாதவா? காரணமா தான் தூக்கி வந்திருக்கான். எங்க போறீங்க? நடந்தது என்ன? கொலை, மாபெரும் கொலை. கொலையா? கொலை கொலையா? என்ன கொலையா பணம் கொலையா? கொலை என்றால் கொலையா நடக்கிறது. நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பாங்க? கொலை செஞ்சதே நீதான். நீதி தவறாது. நம்முடைய ஆட்சியிலே இந்த ஏழை பெண்ணை கதரை கற்பழித்திருக்கிறார். நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். தெரியுமா? ஒரு சாட்சி கட்டணம் கொடுத்தா இந்த ஏழை பெண்ணை கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுகிறார். உண்மையாக சத்தியமாக உறுதியாக கோட்டான் அவர்களே, இதற்கு சரியான சீதவேதியா நீதிபதி. நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நன்றாக. யாரு? நம்மள கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? தெரியுமா யார் என்று? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வரைச்சது போல இருக்கும். சொல்பார்களா? ஏன் இருக்கா? அண்ணா, இந்த ஏழை பெண்ணை கதற கற்பழித்து கொலை செய்தவர் யாரு? பயப்படாம சொல்ல, நான் இருக்கேன். பயப்படாத. எவ்வளோ கொலை பண்ணா, எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தவன் யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்த கொண்டியவன் உன் நாட்டு அமைச்சர் கருணாநிதி. ஒரு வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். கொலைகாரன் நான் அல்ல. ஐயா இல்லை ஐயா, கொலை செய்தவன் எங்களுடைய அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் வந்ததே தவறு. வந்தது இல்லாமல்
நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே, இதுவா தர்மம், இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் என்று விளக்கலாமா? அவர் யார், எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் ரொம்பாடி பண்ணுகிறார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலைகாரன் என்று விளக்கலாமா? கொலைகாரன் என்று விளத்து நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் சந்தேகமாக இருக்கின்றது. இத்தனை பேர் கரசபையில் ஏன் இவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் எந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இந்த பெண் யாரிடம் எனக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த கொலையை நான் செய்யவில்லை. என்ன நம்புங்கள். ஏன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வேலை பூமாதேவி இதே ஆகவன் சாட்சியர்கள். இந்த பெண்ணை நான் கொலை செய்ய மாத்தி மாத்தி சொல்லிட்டா தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனையே மாட்டிக்குவான். கையில ஒதுக்குறா மேலியா பூமாதேவி கால கரைப்புங்கிறா. மாத்தி மாத்தி சொல்லிட்டேன். போல உரிப்பானுங்க வாங்கினுவா. அப்பா எனக்கு இந்த அமைச்சர் மீது சந்தேகமாக இருக்கிறது. என்னவா சொல்றேன்? அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அந்த சபைகுலத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பட்டப்படி முடித்து தாயாக வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பொறுப்பதற்காக பெரியவங்க நாங்க பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. ஜாக்கிரதை. தலை இருக்க வால் ஆடக்கூடாது. யார் என்று எங்களுக்கு தெரியும். அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறுவன் வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதியை எடுத்துக் கூறலாம். நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும். அப்பா சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தடுத்த தடுத்து இவனுக்கு கொலைகாரன் யாரோ அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. செத்து போட்டோம். இந்த கொலை நடந்த இடம் ஒற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். பேன எடுக்க சொல்ல கிளம்புனா நம்ம குளத்துக்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை